Welcome students. Today's topic is on trigeminal nerve. So we will discuss this trigeminal nerve under the following headings: introduction, then what are the nuclear components, then what is its course, then divisions and description of each branches, lastly the associated ganglia with this nerve. So as an introduction, this is the largest cranial nerve and is the fifth cranial nerve, and it has a vast sensory area distribution. So it receives sensation from the face, scalp, then eyelids, eyeball, conjunctiva, then nose, nasal cavity, then paranasal sinuses, nasopharynx, then buccal mucosa and tongue and external auditory meatus. So இந்த மாதிரி நிறைய ஏரியாவில் இருந்து சென்சேஷனை இந்த ட்ரைஜெமினல் நர்வ் ரிசீவ் பண்ணிட்டு இருக்குது. அப்போ இது என்டையர்லி சென்சிட் தானா அப்படின்னா இட் இஸ் அ மிக்சட் நர்வ். அப்போ மோட்டார் காம்பனண்ட்டும் இதுக்கு இருக்கா அப்படின்னா எஸ், மோட்டார் சப்ளை டு ஆல் த மசில் விச் ஆர் derived from the first branchial arch. ஸோ அப்போ வாட் ஆர் த மசில்ஸ் derived from the first branchial arch அப்படின்றது உனக்கு 2 mark question. Then which branch of the trigeminal nerve gives supply to this muscles அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டான question. So it has 3 divisions, that's why its name is trigeminal. One is ophthalmic, then maxillary, then mandibular. See, among the 3 divisions, in the maxillary branchum சரி ophthalmic branchum சரி purely sensory-ஆ இருக்கும். பட் மேண்டிபுலர் காம்பனண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து போத் சென்சரி அண்ட் மோட்டார் காம்பனண்ட் சேர்ந்து இட்ஸ் அ மிக்சட் காம்பனண்ட்டாக இருக்கும். ஸோ மேண்டிபுலர் காம்பனண்ட் மூலமாக தான் ஆல் த மசில்ஸ் விச் ஆர் டெவலப் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபெரிஞ்சியல் ஆர்ச் வந்து தே ஆர் கோயிங் டு பி சப்ளைடு. ஸோ வந்து திஸ் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் ட்ரைஜெமினல் நர்வ் வந்து இட் இஸ் ரிலேட்டட் வித் 5 கேங்லியா. வாட் ஆர் தட் 5 கேங்லியா அப்படின்னா, ஒன்று வந்து இதனோட சென்சரி ரூட் கேங்லியா. ஸோ இட்ஸ் அ மிக்சட் நர்வ். அப்போ ஒரு சென்சரி காம்பனண்ட் மோட்டார் காம்பனண்ட் சொல்கிறோன்னா இப்போ சென்சரி ரூட் இருக்குது அப்படின்னாலே அதில் ஒரு கேங்லியான் இருக்கும் இல்லையா, தட் இஸ் அ trigeminal ganglion. Then this nerve is topographically related with all the 4 parasympathetic ganglia. So ciliary ganglion, then pterygopalatine ganglion, aortic ganglion, submandibular ganglion, 4 parasympathetic gangliaமே topographically they are related with the trigeminal nerve. அதன topographical relation அப்படின்னா அதனோட functional component வந்து different cranial nervesல இருந்து preganglionic fibers functionுக்காக வரும். ஆனால் through the branches of trigeminal மூலமாக தான் வந்து postganglionic fibers வந்து அந்த ஏரியாவை போய் ரீச் பண்ண போகுது. ஸோ அதனால this is related with all the 4 parasympathetic ganglia. So totally 5 ganglias. One is its own sensory ganglia and the remaining 4 parasympathetic ganglions are related with this nerve. அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரைஜெமினல் நர்வ் தான் வந்து இட் ஹாஸ் மெனி கம்யூனிகேஷன். அதாவது ஆல் த cranial nervesலேயே this is the only cranial nerve which has enormous communications with the terminal branches of the facial nerve. So these are all the important points about this trigeminal nerve. Then next என்ன பண்ண போகிறோம், வாட் அபவுட் த நியூக்ளியர் காம்பனண்ட். ஸோ இப்போ சென்சரின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ என்ன நியூக்ளியர் காம்பனண்ட் இருக்கணும் அப்படின்னா ஜென்ரல், சுமாட்டிக், அஃபரண்ட் காலம் இருக்கும். தென் இட் சப்ளை ஆல் த மசில்ஸ் விச் ஆர் டெவலப்டு ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் branchial arch அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ ஸ்பெஷல், விசரல், இஃபரண்ட் காலம். ஸோ ஜென்ரல், சுமாட்டிக், அஃபரண்ட் காலம் அண்ட் ஸ்பெஷல், விசரல், இஃபரண்ட் காலம். இந்த ரெண்டும் தான் இதனோட நியூக்ளியர் காம்பனண்ட். பாராசிம்பத்தட்டிக் கேங்லியானோட டோப்போகிராஃபிக்கலாக ரீஜன் வைஸாக ரிலேட்டடாக இருக்கே ஒழிய அதுக்கான நியூக்ளியர் காம்பனண்ட் இங்கே கிடையாது. ஸோ ஜென்ரல், விசரல், இஃபரண்ட் இதுக்கு கிடையாது. ஒன்லி 2 காம்பனண்ட், ஜென்ரல், சொமாட்டிக், அஃபரண்ட் அண்ட் ஸ்பெஷல், விசரல், இஃபரண்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி நியூக்ளியர் காம்பனண்ட். தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லணும், இதனோட நியூக்ளியஸ் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அப்போ மோட்டார் நியூக்ளியஸ் எங்கே இருக்குது, சென்சரி நியூக்ளியஸ் எங்கே இருக்குது. ஸோ த சென்சரி நியூக்ளியஸ் வந்து ஆக்சுவலி இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த tegmental part of the upper part of the pons. ஸோ அந்த சென்சரி நியூக்ளியஸ்க்கு மீடியலாக மோட்டார் நியூக்ளியஸ் இருக்க போகுது. இதனோட சென்சரி நியூக்ளியஸில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கும். என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம cranial nerve நியூக்ளியர் கிளாஸில் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. இதனோட சென்சரி நியூக்ளியர் காம்பனண்ட் வந்து இட் ஹாஸ் 3 divisions அப்படின்னு. ஒன் இஸ் த சீஃப் சென்சரி நியூக்ளியஸ், தென் another one is the spinal nucleus of the trigeminal nerve, and the third one is the mesencephalic nucleus of the trigeminal nerve. And the spinal nucleus of and the chief sensory nucleus of the trigeminal nerve அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, that is situated in the tegmental part of the upper part of the pons. And the chief sensory nucleus ஓட this is the chief sensory, this is the midbrain, this is the medulla and this is the pons and this is the sensory nucleus. So in the sensory nucleus oda 3 portion la first in the portion ku peru chief sensory nucleus that is situated in the upper part of the pons on its tegmental part.
ஸோ அதனோட காடல் போர்ஷன்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு another nuclear division இருக்குது, that is the spinal nucleus of the trigeminal nerve. It extends up to the second cervical segment வரைக்கும், second cervical spinal cord segment வரைக்கும். நீங்கள் ஸ்பைனல் கார்ட் படிக்கும்போது சப்ஸ்டான்சியா ஜெலாட்டினோசா அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்பீங்க, அந்த ரீஜனில் இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. தென் அதனோட ப்ராக்சிமல் எண்டில் இருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் போகுது, that is the mesencephalic nucleus of the trigeminal nerve. ஸோ mesencephalicனு சொல்லிட்டோம். ஸோ that is situated in the mid brain. இந்த சீஃப் சென்சரி நியூக்ளியஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் டச்லேயே பார்த்தீங்கன்னா ஃபைன் டச், டிஸ்கிரிமினேட்டிவ் டச் அப்படின்னு பார்ப்பீங்க இல்லையா. ஸோ அந்த டிஸ்கிரிமினேட்டிவ் டச் ஃப்ரம் த ஃபேஸ் அண்ட் த ஸ்கேல்ப் அந்த சென்சரி ஏரியாவில் இருந்து ஆல் திஸ் டிஸ்கிரிமினேட்டிவ் டச் சென்சேஷன்ஸ் ஆர் ரிலே இன் த சீஃப் சென்சரி நியூக்ளியஸ். தென் த ஸ்பைனல் நியூக்ளியஸ் ஆஃப் த ட்ரைஜெமினலில் க்ரூட் டச், பெயின், டெம்பரேச்சர் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஃபைபர்ஸ் போய் ரிலே ஆக போகுது. இந்த mesencephalic nucleusல போய் என்ன ஃபைபர்ஸ் ரிலே ஆகும் அப்படின்னா, the proprioceptive sensation from the muscles of mastication. ஸோ ஏன்னா ஃபஸ்ட் ஆர்ச்லேருந்து டெவலப் ஆன மசில்ஸுக்கு இது சப்ளை பண்ணுதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட் ஆர்ச்லேருந்து டெவலப் பண்ணுற மசில்ஸில் முக்கியமான மசில்ஸ் நமக்கு தெரிஞ்சது என்ன, மசில்ஸ் ஆஃப் மாஸ்டிகேஷன் இருக்கும். ஸோ அந்த மசில்ஸோட ப்ராப்ரியோசெப்டிவ் சென்சேஷன் வந்து தே ஆர் ரிசீவ்டு பை திஸ் mesencephalic nucleus. ஸோ இந்த என்டையர் காம்போனண்ட்டுமே வந்து சென்சரி காம்போனன்ட். இதனோட மோட்டார் காம்போனன்ட் எங்கே இருக்குன்னா, இந்த சென்சரி நியூக்ளியஸ் பர்டிகுலர் இந்த சீஃப் சென்சரி நியூக்ளியஸ்க்கு மீடியலாக இந்த அப்பர் பார்ட் ஆஃப் த பான்ஸில் இருக்கிறது தான் மோட்டார் நியூக்ளியஸ். இப்போ அடுத்து என்ன பண்ண போகுது, இந்த சென்சரி அண்ட் மோட்டார் இந்த ரெண்டு ஃபைபர்ஸுமே தே லீவ் த பான்ஸ் at its ventrolateral aspect. ஸோ பான்ஸோட ventrolateral aspectல at what location அப்படின்னு பார்த்தீங்கன்னா, at its junction with the middle cerebellar peduncle. So both the sensory and motor fibers they leave the pons from its ventrolateral part at its junction with the middle cerebellar peduncle. So once pons விட்டு வெளியே வந்த உடனே they are entering into the middle cranial fossa. So in the middle cranial fossa la, here you will see one bone, that is the petrous part of temporal bone. ஸோ வென்ட்ரோலேட்ரல் ஆஸ்பெக்டில் இருந்து வெளியே வர the sensory and motor fibers இப்போ எங்கே வரப்போகுது அப்படின்னா, இந்த மிடில் கிரேனியல் ஃபோஸால் இந்த போனுக்கு பேர் petrous part of temporal bone. ஸோ this is the anterior surface of the petrous part of temporal bone. இங்கே இருக்கக்கூடிய இந்த எலிவேட்டட் ஏரியாவுக்கு பேர் trigeminal impression. ஸோ இந்த எலிவேட்டட் ஏரியா, தென் இங்கே ஒரு டிப்ரெஷன் ஏரியா. ஸோ இந்த anterior surface of the petrous part of temporal bone there is one area that is otherwise called as trigeminal impression. இந்த trigeminal impressionல தான் இந்த எல்லா sensory fibersum they are going to form one sensory root ganglion. That sensory root ganglion is otherwise called as trigeminal ganglion or Gazerian ganglion அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மோட்டார் ரூட் என்ன பண்ணும் அப்படின்னா, அது செப்பரேட்டாக தான் வந்துட்டுருக்கோம். ஸோ சென்சரி ஃபைபர்ஸ் எல்லாம் சேர்ந்து கேங்லியானுக்குள்ளே போகுது. மோட்டார் ஃபைபர் என்ன பண்ணுது, தனியாக செப்பரேட்டாக வந்து இந்த கேங்லியானுக்கு அடியில். ஸோ இட் லைஸ் below the trigeminal ganglion. ஸோ as a sensory root ganglion சொல்லிட்டோம். அப்போது அதுக்குள்ளே என்ன இருக்க போகுது, all are pseudo unipolar neurons. ஸோ அந்த சூடோ யூனிபோலார் நியூரான்ஸ்னால் அதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம், ஒரு பெரிஃபரல் ப்ராசஸ் இருக்கும், ஒரு சென்ட்ரல் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ எங்கெங்கே இருந்தெல்லாம் சென்சேஷன் ட்ரைஜெமினல் நர்வுக்கு வரணுமோ அந்த எல்லா சென்சேஷனையும் ரிசீவ் பண்ணிவிட்டு the peripheral processes of all the pseudo unipolar neurons which are distributed through the ophthalmic division, maxillary division and mandibular division, then they are entered into the trigeminal ganglia. Then அதனோட சென்ட்ரல் ப்ராசஸ் எல்லாம் த்ரூ த சென்சரி காம்பனண்ட் வழியாக எங்கெங்கே போய் ரிலே ஆகணுமோ அந்தந்த நியூக்ளியஸில் போய் ரிலே ஆக போகுது. ஸோ திஸ் இஸ் அபவுட் த கேங்லியானில் என்ன இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ இங்கே தான் ட்ரைஜெமினல் கேங்லியான் இருக்குது அப்படின்னா, டியூரல் ஃபோல்டில் இங்கே ஒரு டியூரல் ஃபோல்டு ஒரு டென்ட் மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்க இல்லையா, தட் இஸ் த டென்டோரியம் செரிபல்லை. அந்த டென்டோரியம் செரிபல்லையோட மெனிஞ்சே லேயர் என்ன பண்ணிக்குது, இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் ஒன் எவாஜினேஷன். அந்த எவாஜினேஷன் நவ் இட் ஃபார்ம் ஒன் கேவ். ஸோ அந்த கேவுக்கு பேர் மெக்கல்ஸ் கேவ். ஸோ அந்த ஒரு குகை மாதிரி ஒரு மெனிஞ்சே லேயர் ஆஃப் டென்டோரியம் செரிபல்லை ஃபார்ம் பண்ணிக்குது. அந்த குகைக்குள்ளே இந்த ட்ரைஜெமினல் கேங்லியான் போய் ரெஸ்ட் ஆகிக்குது. ஸோ இட் இஸ் ஹவுஸ்டு பை ஒன் evagination of meningeal layer of tentorium cerebelli, that is otherwise called as Meckel's cave. So the Meckel's cave அப்படின்றது உங்களுக்கு ஒரு 2 mark question. So what is that அப்படின்னா, that is nothing but the evagination of meningeal layer of this tentorium cerebelli to house the trigeminal ganglia. அவ்வளோதான். So this is the petrous part of temporal bone. So அதனோட anterior surfaceல இது ரெஸ்ட் ஆகிருக்கு towards the apex. Then next என்ன பண்ண போகிறோன்னா, what the shape of this ganglion அப்படின்னா, this is a crescent shaped ganglion. ஸோ அதனோட
posterior end ஒன்று இருக்குது, anterolateral end, posteromedial endன்னு சொல்லுவாங்க. Posteromedial end வந்து it is connected with the sensory component and through the anterolateral componentலேருந்து இதனோட 3 sensory, இதனோட 3 divisionsம் வெளியே வரப்போகுது. ஸோ posteromedially it is connected with the trigeminal nerve and anterolaterally all the 3 divisions, V1 that is ophthalmic division, V2 that is the maxillary division, V3 that is the mandibular division, they are going to emerge from the anterolateral aspect of this ganglion. And the motor component மட்டும் என்ன பண்ணுது, motor nucleusலேருந்து அப்படியே தனி ஒரு component, தனி ஃபைபர்ஸாக இந்த sensory componentக்கு அடியிலே வந்துட்டுருக்கு. ஸோ till the foramen ovale அதுக்குள்ளே mandibular component போகிற வரைக்குமே motor component தனியாகவே தான் இருக்கும். Once it enter into the foramen ovale or just below the foramen ovale தான் both the component to fuse ஆகி ஒரு mixed mandibular nerve form ஆகும். அது வரைக்குமே ரெண்டுமே செப்பரேட்டடாக தான் இருக்கும். ஸோ இப்போ trigeminal nerveோட நியூக்ளியர் காம்பனன்ட் பார்த்துட்டோம், அதனோட கோர்ஸ் பார்த்துட்டோம், வாட் இஸ் ட்ரைஜெமினல் கேங்லியான் அப்படின்றதையும் பார்த்துட்டோம், அதனோட ரிலேஷன் வித் த டியூரா மேட்டர் என்னன்றதையும் பார்த்துட்டோம். ஸோ வாட் ஆர் த 3 காம்பனன்றதையும் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈச் டிவிஷன்ஸும் எப்படி கிரேனியல் கேவிட்டியிலேருந்து வெளியேறிச்சு, த்ரூ விச் ஃபொராமன்ஸ் வழியாக வெளியே போகுது, அடுத்து அதனோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டிவிஷன் என்ன, ஆஃப்தால்மிக் டிவிஷன். ஸோ நம்ம டியூரல் ஃபோல்ஸ் கிளாஸ் அன்றைக்கி பார்த்தோம். அதில் பார்க்கும்போது சம் ஆஃப் த கிரேனியல் நர்வ்ஸ் தே ஆர் கோயிங் டு ரிலே இன் த லேட்ரல் வால் ஆஃப் கேவர்னஸ் சைனஸில் ரிலேட்டடாக இருந்ததுன்னு பார்த்தீங்க. அதில் பர்டிகுலராக ட்ரைஜெமினல் நர்வோட 2 காம்போனன்ட், தட் இஸ் த ஆஃப்தால்மிக் காம்போனன்ட் அண்ட் த maxillary division. Both the ophthalmic and maxillary division, they are related with the lateral wall of cavernous sinus அப்படின்னு பார்த்தோம். But mandibular division it is not present in the lateral wall. Once it leaves the ganglion, it leaves the cranial cavity by passing through the foramen ovale. So this ophthalmic component and the maxillary component ரெண்டுமே என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் they occupy the lateral wall of the cavernous sinus. Next the ophthalmic division enter into the orbit. ஸோ ஆஃப்தால்மிக்னு சொல்லிட்டோம், அப்போ அதுக்கு எது சப்ளை பண்ணணும், ஆர்பிட்டுக்குள்ளே போகுது. ஸோ இட் enter into the superior orbital fissure to leave the cranial cavity. So now the ophthalmic division is enter into the superior orbital fissure, particularly on its lateral portion, to enter into the orbit. The maxillary division என்ன பண்ண போகுது, up to the middle of the portion of the lateral wall of cavernous sinus வரைக்கும் வந்துட்டு, அதுக்கப்புறம் through one foramen வழியாக அதுவும் it leave the cranial cavity by passing through one foramen, that is the foramen rotundum. Then the mandibular nerve cavernous sinus குள்ளேயே போகலை, அது என்ன பண்ணிடுது, along with the motor component it enter into the another foramen, that is the foramen ovale. So this is the important things about the entire trigeminal nerve. This is the superior orbital fissure. So ophthalmic nerve first initially lateral wall of cavernous sinus la irundittu அடுத்து pierce பண்ணிட்டு superior orbital fissure வழியா ஆர்பிட்டுக்குள்ள வர போகுது. Then next நம்மளோட maxillary component என்ன பண்ண போகுது, through the foramen rotundum வழியா it enter into the pterygopalatine fossa. Mandibular component through the foramen ovale வழியா infratemporal fossa குள்ள போயிட போகுது. So these are all the important openings. One is the superior orbital fissure for ophthalmic division, foramen rotundum for maxillary division, foramen ovale for mandibular division. Through all these apertures, all the 3 divisions, they leave the cranial cavity and enter into their area of distribution. So இப்போ இந்த ஆஃப்தால்மிக் டிவிஷனை இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆஃப்தால்மிக் டிவிஷன் சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் வழியாக உள்ளே போகுதுன்னு பார்த்தாலே, அப்போ இந்த சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் வழியாக போகக்கூடிய மற்ற நர்வ்ஸ் எல்லாம் என்னென்ன, ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸை சப்ளை பண்ணுறதுக்காக அக்குலோமோட்டார் நர்வ் போகணும், ட்ராக்லியார் நர்வ் போகணும், அப்டூசன் நர்வ் போகணும், தென் அதனோட ஆர்ட்ரிஸ் போயிட்டுருக்கணும், தென் ஆல் த மசில்ஸுக்கான இது அங்கே இருக்க போகுது, ஒரு காமன் டெண்டினஸ் ரிங் அப்படின்றதையும் பார்ப்பீங்க. பட் இது எல்லாமே நம்ம இன் டீட்டெயிலாக ஆர்பிட் பார்க்கும்போது பார்த்துக்குவோம். அப்புறம் அனதர் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் ஆர்பிட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, ஆப்டிக் நர்வ் பார்ப்பீங்க. ஸோ இப்போ இங்கே உள்ளே போன இந்த நர்வ்ஸ் எல்லாம் தே ஆர் ஒன்ஸ் அகெயின் ரிலேட்டட் வித் த ஆப்டிக் நர்வ் ஆல்சோ. ஸோ இப்போ அந்த ஆர்பிட்டல் ஃபிஷர் வழியாக ஆர்பிட்குள்ளே போன உடனே வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் தீஸ் பிரான்ச்சஸ் அண்ட் தென் ஆப்டிக் நர்வ் அப்படின்றது உனக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ நாம் ஆஃப்தால்மிக் நர்வை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to discuss about the V1, that is the ophthalmic division. ஸோ ஆஃப்தால்மிக் டிவிஷனோட ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, just before entering into the superior orbital fissure,
this ophthalmic division is divided into its three main branches, that is frontal nerve, lacrimal nerve, then nasociliary nerve. லாக்ரிமல் நர்வ் அப்படின்ற நேம் எதுக்காக அப்படின்னா அது லாக்ரிமல் கிளாண்டுக்கு சப்ளை பண்ண போது அதனால் அதுக்கு லாக்ரிமல் நர்வ்ன்ற பேர் கொடுத்தாங்க. ஃப்ராண்டல் நர்வ் அப்படின்றது என்ன, இட் சப்ளை இதனோட லாஸ்ட் 2 டிவிஷன் தான் சூப்பரா ஆர்பிட்டல் அண்ட் சூப்பரா ட்ராக்குலியர் அப்படின்ற பிரான்ச்சஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். அந்த 2 பிரான்ச்சுமே ஃபோர்ஹெட் அண்ட் ஃப்ராண்டல் ஏர் சைனஸஸ்க்கு சப்ளை பண்ண போது. ஸோ தட் இஸ் அ ஃப்ராண்டல் நர்வ். தென் த நேசோசிலியரி நர்வ் அப்படின்றது இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் நர்வ். இட் இஸ் ரிலேட்டட் வித் த சிலியரி கேங்லியானோட கனெக்ட் ஆகிருக்க போகுது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அதனோட பேர் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் ஆர் த 3 terminal branches of ophthalmic nerve? Lacrimal nerve, frontal nerve and nasociliary nerve. Lacrimal nerve எதுக்காக lacrimal glandக்கு சப்ளை பண்ண போகுது. frontal nerve எதுக்காக frontal சைனஸஸ்க்கும் சப்ளை பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட் ஃப்ராண்டல் ரீஜனுக்கு சப்ளை பண்ணதுனால அதுக்கு அந்த நேம். நேசோசிலியரி நர்வ் அப்படின்ற நேமை வச்சு அதனோட ரிலேஷன் வித் சிலியரி கேங்லியானோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இட் டிவைட் இன்டு இட்ஸ் டெர்மினல் பிரான்ச்சஸ் ஜஸ்ட் பிஃபோர் it entrance into the superior orbital fissure. ஸோ அப்போ ஆர்பிட்டல் ஃபிஷர் வழியாக உள்ளே போகிறது என்ன, அதனோட இந்த 3 டிவிஷனும் தான். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாக்ரிமல் நர்வ். ஸோ லாக்ரிமல் நர்வோட பொசிஷன் எப்படி இருக்குது, அதனோட ரிலேஷன் உள்ளே நுழைஞ்ச உடனே எப்படி இருக்குது அப்படின்னா இட் லைஸ் lateral to the frontal nerve and the trochlear nerve. So this is the frontal component. Frontal component வந்து supra orbital and supra trochlear ஃபோர்ஹெட்டுக்கு வந்து மிடில் சப்ளை பண்ண போகுதுன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த ஏரியாக்குள்ளே வரணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ராண்டல் நர்வ் எங்கே போகணும், மீடியல் வாலை நோக்கி போகணும். லாக்ரிமல் கிளாண்டுக்கு சப்ளை பண்ணணும்னு சொல்கிறோம். அப்போ லாக்ரிமல் நர்வ் எந்த சைடு இருக்கணும், லேட்ரல் சைடில் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் த லாக்ரிமல் நர்வ் இட் லைஸ் lateral to the frontal nerve and also lateral to the trochlear nerve. So more medial trochlear nerve, there is a fourth cranial nerve இருக்கும், அதுக்கடுத்து frontal nerve இருக்கும், then உன்னோட lacrimal nerve இருக்குது. ஸோ lacrimal nerveோட இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட parasympathetic innervation to the lacrimal gland. ஆக்சுவலாக இதுக்கும் parasympathetic gangliaனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஸோ lacrimal nerve how it supply the lacrimal gland அப்படின்றது தெரியணும். By receiving a communication from the zygomatic nerve which is a branch of maxillary nerve. ஸோ நீங்கள் இங்கே பார்த்துருக்க zygomatic nerve அப்படின்றது it is a branch from the maxillary division. ஸோ இந்த zygomatic nerveலேருந்து ஒரு branch வரப்போது zygomatic-temporal and zygomatic-facialனு பார்ப்பீங்க. அந்த zygomatic-temporal branch of this zygomatic nerve it gives communication to this lacrimal nerve. So through this communication now the lacrimal nerve supply the lacrimal gland. So parasympathetic component for secretomotor to the lacrimal glandக்கு போயிது. அதை நம்ம parasympathetic lacrimetry nucleusல இருந்து எப்படி இங்கே சப்ளை வந்துச்சுன்றதை parasympathetic ganglion பார்க்கும்போதும் பார்த்துப்போம். இப்போதைக்கு lacrimal gland which is a lateral nerve, it supply the lacrimal gland. After supplying the lacrimal gland இது என்ன பண்ண போகுது, it is going to supply the upper skin of the upper eyelid, then the conjunctiva on the lateral part of the forehead. So this is about your lacrimal nerve. Then next என்ன, இதனோட ரிலேஷன் வந்து நர்வுக்கு சொல்லிட்டேங்க. அடுத்து இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லாம் என்ன பார்ப்பீங்க, ஆல் த எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ் பார்ப்போம். ஸோ இங்கே லேட்ரலாக இருக்குது அப்படின்னா இங்கே என்ன மசில் இருக்க போகுது, லேட்ரல் ரெக்டஸ் மசில் இருக்க போகுது. அப்போ லேட்ரல் ரெக்டஸ் மசிலுக்கும் இந்த நர்வுக்கும் என்ன ரிலேஷன் இருக்க போகுது, இட் லைஸ் அபோவ் ஆர் இட் லைஸ் அலாங் த அப்பர் பார்டர் ஆஃப் த lateral rectus muscle. இவ்வளோ தான். ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் lacrimal nerve. Then next thing is your frontal nerve. ஸோ frontal nerveன்றது எப்படி இருக்க போகுது, it is in between the trochlear nerve medially and the lacrimal nerve laterally. So the frontal nerve which is another branch from the ophthalmic division, it lies in between the lacrimal nerve laterally and the trochlear nerve medially. What is its relation with the extraocular muscle அப்படின்னா யூஸ்வலாக இந்த இடத்துல நீங்கள் பார்க்க போகிற ஒரு இம்பார்ட்டன்ட் மசில் என்ன, levator palpebrae superioris அப்படின்னு ஒன்று பார்ப்பீங்க இல்லையா. இது once it emerge from the ophthalmic division னா நெக்ஸ்ட் இங்கே உள்ள ஆர்பிட்குள்ளே வந்த உடனே உன்னோட இந்த ஃப்ராண்டல் நர்வ் என்ன பண்ண போகுது, இட் கோஸ் டுவர்ட்ஸ் த மீடியல் வால். ஸோ இட் லைஸ் பிட்வீன் த levator palpebrae superioris and the
பெரிய ஆஸ்டியம் ஆஃப் த ஆர்பிட். ஸோ போனுக்கும் மசிலுக்கும் இடையில இந்த ஃப்ராண்டல் நர்வ் இருக்க போகுது. ஒன்ஸ் இட் என்டர் இன்டு த ஆர்பிட், இந்த மிடில் ஏரியா ஆஃப் த ஆர்பிட்லேயே இந்த ஃப்ராண்டல் நர்வ் என்ன பண்ணிக்க போகுதுன்னா, இட் டிவைட்ஸ் இன்டு 2 branches, தட் இஸ் த சுப்ரா ஆர்பிட்டல் பிரான்ச் அண்ட் த சூப்ரா ட்ராக்லியர் பிரான்ச். சுப்ரா ஆர்பிட்டல் பிரான்ச் எப்படி வெளியே வரும்? பை பாசிங் த்ரூ த சுப்ரா ஆர்பிட்டல் நாச். ஸோ இது லேட்ரலாக இருக்கும். சுப்ரா ட்ராக்லியர் நர்வ்ன்றது என்னது? பை த நேம் இட் செல்ஃப், this is a nerve which lies above the trochlea. ட்ராக்லியான்றது என்ன? ஸோ சுப்ரா ஆர்பிட்டல் ஃபொராமன் வழியாக உன்னோட சுப்ரா ஆர்பிட்டல் நர்வ் இங்கே வந்துட போகுது. மீடியலாக சுப்ரா இந்த ட்ராக்லியார்னு ஒரு இட்ஸ் ஆக்ட் அஸ் அ புல்லி ஃபார் சுப்பீரியர் ஆப்ளிக் மசில். அதுக்கு மேலே வரக்கூடிய நர்வுக்கு பேர் சுப்ரா ட்ராக்லியார் நர்வ் விச் இஸ் மீடியல் டு த சுப்ரா ஆர்பிட்டல் நர்வ். போத் இஸ் சுப்ரா ட்ராக்லியார் அண்ட் சுப்ரா ஆர்பிட்டல் நர்வ். ஒன்ஸ் அகேன் they are going to also give sensation, they receive the sensation from the upper part of the eyelid, then the middle of the forehead up to the vertex வரைக்கும் இந்த forehead ஏரியாவில் அந்த ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய சென்சேஷன் எல்லாம் த்ரூ தி சுப்ரா ட்ராக்லியார் அண்ட் சுப்ரா ஆர்பிட்டல் பிரான்ச்சஸ் ஆஃப் ஆப்தால்மிக் டிவிஷன் வழியாக உள்ள ட்ரைஜெமினல் நர்வுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நாம் லாக்ரிமல் நர்வ் பார்த்தாச்சு. அடுத்ததாக ஃப்ராண்டல் நர்வ் பார்த்துட்டோம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஃப்ராண்டல் நர்வில் ஒரு எம்சிக்யூ என்ன அப்படின்னா, அந்த ஃப்ராண்டல் நர்வ் தான் வந்து லார்ஜஸ்ட் பிரான்ச் ஆஃப் த ஆப்தால்மிக் டிவிஷன். ஸோ லாக்ரிமல் நர்வ் லேட்ரலாக இருக்கும், லாக்ரிமல் கிளாண்டுக்கு சப்ளை பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து சென்சரி டு த லேட்ரல் பார்ட் ஆஃப் த ஐலிட் ஸ்கின் கன்ஜங்டைவான்னு சொல்லிடுங்க. தென் நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறீங்க? ஃப்ராண்டல் நர்வ் லார்ஜஸ்ட் பிரான்ச் ஃப்ரம் த ஆப்தால்மிக் நர்வ், மீடியலாக இருக்க போது. தென் இதனோட 2 பிரான்ச்சஸ் என்ன? சுப்ரா ஆர்பிட்டல் அண்ட் சூப்ரா ட்ராக்லியார். ஸோ வேர்டெக்ஸ் வரைக்குமே வந்து சென்சரி கொடுக்க போகுதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடிய காம்பனண்ட் வந்து நேசோ சிலியரி காம்பனண்ட். ஆக்சுவலாக இந்த நேசோ சிலியரி காம்பனண்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஏன்னா இட் இஸ் ரிலேட்டட் வித் த சிலியரி கேங்லியா. ஸோ த நேசோ சிலியரி காம்பனண்ட் ஆக்சுவலாக இட் லைஸ் lateral to the optic nerve, then it crosses the optic nerve, then it goes medially. So after that it divides into many branches. So இதனோட ஒவ்வொரு branchesமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். So it lies between the lateral rectus and the optic nerve, then it crosses the optic nerve and goes medially, then it divides into many branches. ஃபஸ்ட்டு வரக்கூடிய branches, அதாவது when it crosses the optic nerve இருக்கு இல்லையா, அப்படி ஆப்டிக் நர்வை கிராஸ் பண்ணும்போது இதுலேருந்து வரக்கூடிய பிரான்ச்சஸ்க்கு பேர் லாங் சிலியரி, 2 or 3 லாங் சிலியரி நர்வ்ஸ் அப்படின்னு கொடுக்க போகுது. இந்த 2 or 3 லாங் சிலியரி நர்வ்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா, they are going to supply the sclera and the choroid tissue. பார்ப்பீங்க இல்லையா, sclera and choroid tissue and other structures which are present in the eyeball வந்து they are supplied by the long ciliary nerve. Then next என்ன, it gives one posterior ethmoidal nerve. The posterior ethmoidal nerve it is going to supply the ethmoidal hair sinus. Then another nerve என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the anterior ethmoidal nerve. The anterior ethmoidal nerve அப்படின்றது இதனோட ஒரு one of the terminal branch. The anterior ethmoidal nerve தான் ஒரு complicated கோர்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக என்ன பண்ணும் anterior ethmoidal nerve அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து once it emerge from the nasociliary nerve, நேசோ அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, அப்போ நேசல் கேவிட்டிக்கு இது சப்ளை பண்ண வேண்டியிருக்கு. அந்த நேசல் கேவிட்டிக்கு போகிறதுக்காக தான் posterior ethmoidalum anterior ethmoidalum. அந்த posterior ethmoidalன்றது ethmoidal sinusக்கு சப்ளை பண்ணிடுது. anterior ethmoidal என்ன பண்ணுது அப்படின்னா, through one foramen வழியாக once again it enter into the anterior cranial fossa. இதனோட பிரான்ச்சஸ் வந்து ஆர்பிட்குள்ளே வந்துருச்சு. ஸோ ஆர்பிட்டில் வந்துட்டு இப்போ ஆர்பிட்லேருந்து என்ன பண்ண போகுது, ஒன்ஸ் அகெயின் த ஆன்டீரியர் எத்மாய்டல் நர்வ் இட் என்ட்ரு இன்டு த ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோஸா. ஸோ இந்த ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோஸாக்குள்ளே போனோடனே இங்கே என்ன இருக்குது, உன்னோட கிரிப்ரிஃபார்ம் பிளேட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த கிரிப்ரிஃபார்ம் பிளேட் வழியாக ஒன்ஸ் அகெயின் இட் பியர்ஸ் இன்டு என்ட்ரு இன்டு த நோஸ். ஸோ ஆர்பிட்டில் இருந்து ஆன்டீரியர் எத்மாய்டல் ஃபொராமன் வழியாக ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோஸாக்கு வந்துட்டு ஒன்ஸ் அகெயின் இட் என்ட்ரு இன்டு த நோஸ். கண்ணுக்குள்ளே உருவாகுது, ஆனால் மூக்குக்குள்ளே சப்ளை பண்ணணும். ஸோ அதனால் கண்ணில் உருவான நர்வு திருப்பி வந்து கிரேனியல் கேவிட்டிக்குள்ளே வந்து ஒன்ஸ் அகெயின் த்ரூ த கிரிப்ரிஃபார்ம் பிளேட் வழியாக நோஸ்குள்ளே போயிடுது. இப்போ நோஸ்குள்ளே என்ட்ரு ஆன உடனே இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, இட் இஸ் டிவைட் இன்டு ஒன் internal nasal nerve and the external nasal nerve அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ the external nasal nerve என்ன பண்ண போகுது, it is going to supply the nose. So this is the nasal bone. So upper part of the nasal bone இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து இதனோட external nasal branch வந்து சப்ளை பண்ண போகுது. internal nasal branch என்ன பண்ண போகுது, nasal cavityக்குள்ளே இருக்குது. it divide into one medial branch and one lateral branch.
medial branch is going to supply the nasal septum and the lateral branch is going to supply the lateral wall of the nose. இவ்வளவுதான் வந்து anatomy. So but anterior ethmoidal nerve course complicated இருக்கிறதுனால it is a 2 mark or 5 mark question. ஒன்றும் கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஆன்டீரியர் எத்மாய்டல் நர்வ் அப்படின்றது நோஸ்க்கு சப்ளை பண்ணணும், ஆனால் உருவாகிறது கண்ணில். அப்போ கண்ணிலேருந்து எப்படி மூக்குக்குள்ளே போகுது அப்படின்னா ஃப்ரம் த ஆர்பிட் இட் த்ரூ த ஆன்டீரியர் எத்மாய்டல் ஃபோராமன் வழியாக it enter into the anterior cranial fossa, then from the anterior cranial fossa through the cribriform plate it enter into the nasal cavity and divide into one external nasal and internal nasal branches. So இதெல்லாம் வந்து sensory branches, anterior ethmoidal, posterior ethmoidal and the long ciliary இதெல்லாம் சொல்லிட்டோம். அடுத்து என்னன்னு சொன்னோம், இது related with the ciliary ganglion ஒரு கேரக்டர் சொல்லியிருந்தோம். அப்போ ciliary ganglion ஓட இது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா it is connected with the ciliary ganglion through the sensory route. அதாவது the ciliary ganglion is suspended from the nasociliary nerve by one sensory route between the optic nerve medially and the lateral rectus muscle laterally. So இங்க இந்த ஆர்பிட் குள்ள இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட்டான திங். ஸோ nasociliary nerve, it is a branch from the ophthalmic division. This is branched from the ophthalmic division just before it enters into the superior orbital fissure. After entering into the orbit, this nerve lies between the optic nerve medially and the lateral rectus laterally. Then near the apex it crosses the optic nerve. When it crosses the optic nerve, it divides into, it gives 2 or 3 long ciliary nerves to supply the sclera and the choroid. And another important thing, this long ciliary nerve, it's also going to supply sympathetic innervation to the dilator pupillae. இங்கே நிறைய மசில்ஸ் பார்ப்பீங்க இல்லையா, ஆர்பிட் ரிலேட்டடாக dilator pupillae, sphincter pupillae, ciliaris muscle அப்படி பார்ப்பீங்க. இது இந்த dilator pupillaeன்ற மசில் வந்து it is supplied by sympathetic component. Sphincter pupillae and ciliaris muscle supplied by parasympathetic component. அந்த sphincter pupillae and ciliarisக்கு parasympathetic சப்ளை பண்ணுறதுக்கு தான் இங்கே இந்த ciliary ganglion இருக்குது. இந்த dilator pupillae அப்படின்ற ஒரு மசிலுக்கு sympathetic component கொடுக்கறதுக்கு தான் இந்த long ciliary nerves வழியாக sympathetic fibers they are going. Then after that another branches are posterior ethmoidal for ethmoidal air sinuses, then anterior ethmoidal to supply the nasal cavity. அதனோட கோர்ஸ் என்னன்றதை நாம் இப்போ பார்த்துட்டோம். So these are all the important 3 component of this ophthalmic nerve. Then ciliary ganglion, as a ciliary ganglion which is a parasympathetic ganglion. So here நாம் இதை பற்றி பார்த்துக்குவோம். So this is the ciliary ganglion which is suspended by 2 roots from the nasociliary nerve. These are sympathetic and sensory component. What about the parasympathetic component for this ganglion அப்படின்னா, சரி நாம cranial nerve nuclei பார்க்கும்போதே இங்கே third nerveல oculomotor nucleusனு ஒன்று பார்த்தீங்க. Then next, so suppose this is the oculomotor nucleusனா அதுக்கு கீழே இன்னொரு nucleus பார்த்தீங்க. This is the Edinger-Westphal nucleus. So this is the oculomotor nucleus and this one is the Edinger-Westphal nucleus. So from the இந்த oculomotor nucleusலேருந்து இப்போ oculomotor nerve போயிட்டுருக்குது. இந்த Edinger-Westphal nucleusலேருந்து parasympathetic component போயிட்டுருக்குது. oculomotor nerve ஆர்பிட்குள்ளே என்ட்ரு ஆகும்போது என்ன பண்ண போகுது, ஒரு upper division ஒரு lower divisionாக செப்பரேட் ஆகும். இந்த Edinger-Westphal nucleusலேருந்து போன nerve fibers along with the lower division அப்படியே ஆர்பிட்குள்ளே என்ட்ராது. ஸோ அதை தான் நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ this is the oculomotor nerve which is divided into one upper division and one lower division. The components, the nerve fibers which are arising from the Edinger-Westphal nucleus, they course along with the oculomotor nerve and they run along its lower division and close to the apex of the orbit. Now the nerve which is going to supply the inferior oblique. So the lower division of the oculomotor la ஒரு branch going to the inferior rectus, another branch going to the inferior oblique ன்னு பார்க்குறீங்க இல்லையா. இதில் இந்த parasympathetic component எது வழியாக போயிட்டுருக்குன்னா nerve to the inferior oblique. This is a MCQ. So parasympathetic fibers for ciliary ganglion, they arise from the Edinger-Westphal nucleus from the midbrain. Then they leave the midbrain along with the oculomotor nerve. They run along the lower division of the oculomotor nerve and they pass through the nerve to inferior oblique and close to the apex of the orbit
Now all the parasympathetic nerve fibers they lay in the ciliary ganglion. So situation of the ciliary ganglion வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான MCQ. இப்போ பார்த்தீங்கன்னா parasympatheticல pterygopalatine ganglion கேட்டால் it is situated in the pterygopalatine fossa, அவ்வளோதான் இருக்கும், பெருசாக ரிலேஷன் இருக்காது. அதே மாதிரி உன்னோட இந்த சப்மேண்டிபுலர் கேங்லியானும் ஜஸ்ட் இந்த சப்லிங்குவல் நர்வ்லேருந்து இப்படி கனெக்ட் ஆகிட்டு இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். பட் அனதர் 2 கேங்லியான் ஆர்டிக் கேங்லியானுக்கும் சிலியரி கேங்லியானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பிட்வீன் த நர்வ் அண்ட் த மசில் இருக்கும். ஸோ இந்த சிலியரி கேங்லியான் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்துக்கோ, திஸ் இஸ் சிலியரி கேங்லியான். அதுக்கு மீடியலாக என்ன இருக்குது, ஆப்டிக் நர்வ் இருக்குது. அதுக்கு லேட்ரலாக இங்கே ஒரு மசில், என்ன மசில் வரும்னு பார்த்தோம், lateral rectus muscle பார்த்தோம். So the ciliary ganglion, it is related between one nerve and one muscle. What is that nerve? Optic nerve that is situated medially. And what is the muscle? Lateral rectus muscle that is situated laterally. So this is repeatedly asking MCQ. So ciliary ganglion which is present in the apex of the orbit. Parasympathetic route is through the nerve to inferior oblique. Then it is related with the optic nerve medially and the lateral rectus laterally. Then இதனோட sensory component, sensory root is coming from the nasociliary nerve. These are all the important thing you have to know about the ciliary ganglion. Then how the postganglionic fibers are entered into the given area அப்படின்னா ஒரு 15 to 20 short ciliary nerves அப்படின்றது they are emerged from its anterior margin, and all these short ciliary nerves are finally they are going to supply the target organ. They are nothing but the sphincter pupillae and the ciliaris muscle. That's all. These are all the important thing you have to know about the entire ophthalmic division. So பேசிக்காக யூஜியாக உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய கொஷின்ஸ் என்னென்னா, ஆப்தால்மிக் டிவிஷன் எப்படி டிவைட் ஆகுது, 3 branches டிவைட் ஆகுது. எங்கே டிவைட் ஆகுது, before it enter into the superior orbital fissure. What are the branches? Frontal nerve, lacrimal nerve, nasociliary nerve. Lateralaக இருக்க போகிறது lacrimal nerve supply to the lacrimal gland. மீடியலாக இருக்க போகிறது frontal nerve, அதனோட important 2 branches supraorbital and supratrochlear. Then in betweenல இருக்கிறது nasociliary nerve that is related with the ciliary ganglion. அதிலிருந்து வரக்கூடிய branches long ciliary branches, anterior ethmoidal and posterior ethmoidal. Important anterior ethmoidal. Long ciliary nerve என்ன, that is nothing but which contains sympathetic component for dilator pupillae அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங். ஏன்னா நம்ம அதிகமாக குழப்பிக்கிறது வாட் இஸ் லாங் சிலியரி, வாட் இஸ் ஷார்ட் சிலியரி அப்படின்றது தான். லாங் சிலியரின்றது இட் இஸ் a branch from the nasociliary nerve that is going to supply the sclera, choroid. Then once again the dilator pupillae sympathetic fibers கொடுக்க போகுது. Short ciliaryன்றது they are branches from the ciliary ganglion. They are going to supply the sphincter pupillae and the ciliaris muscle. அப்புறம் ciliary ganglionோட location, அதனோட relation with the optic nerve and the lateral rectus. These are all the important things you have to know about the ophthalmic division for 2 mark, 5 mark and MCQ purpose. Next we are going to see the maxillary component. Next இப்போ நம்ம பார்க்க போகிறது maxillary division. So that is the V2 division. So this is the maxillary division. எது இங்கே V2 division னா this one. So this is the first division, that is the ophthalmic முடிஞ்சது. The second division, that is the V2. So V2 வந்து என்ன, so maxillary division after its origin from the anterolateral aspect of the trigeminal ganglion, it occupies the lower part of the lateral wall of the cavernous sinus. Then it leaves the cranial cavity by passing through one foramen, that is the foramen rotundum. So இப்போ foramen rotundum வழியாக போயிட்டு இப்போ அடுத்தது எங்கே போகுது. So see, this is the foramen rotundum. By passing through this foramen rotundum, now the maxillary nerve enter into the one fossa. That fossa is otherwise called as pterygopalatine fossa. So see this gap between the posterior surface of the maxilla and the pterygoid plates, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபோஸாக்கு பேர் தான் pterygopalatine fossa. So foramen rotundum வழியாக என்ட்ரான maxillary nerve cranial cavity விட்டு வெளியே வந்து இப்போ எங்கே போயிருக்கு அப்படின்னா ஒரு ஃபோஸாக்குள்ளே போயிருக்கு. இந்த ஃபோஸாக்கு பேர் pterygopalatine fossa. So this fossa is, it lies between the, this is the posterior surface of the maxilla. See, this is the maxillary bone. So this is the posterior surface of the maxilla. So now the maxillary nerve lies in the pterygopalatine fossa. This is the fossa between the posterior surface of the maxilla and the anterior surface of the pterygoid plates. இந்த ஃபோஸாக்குள்ளே இந்த maxillary nerve இருக்கும்போது it gives 2 roots.
for the suspension of one ganglion, that is the pterygopalatine ganglion. ஸோ இந்த pterygopalatine fossa நம்ம சொல்லும் போது அங்கே நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான கேரக்டர் என்ன அப்படின்னா maxillary nerve, அதிலிருந்து சஸ்பெண்ட் ஆகி கீழே தொங்கிட்டு இருக்கக்கூடிய pterygopalatine ganglion. இதனோட அப்பர் போர்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீனாய்ட் போன் இருக்க போது, லோவராக என்ன பண்ண போகுதுன்னா இந்த ஃபோஸா வந்து இட் இஸ் கம்யூனிகேட் வித் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபோஸாவுக்கு பேர் இன்ஃப்ரா டெம்பரல் ஃபோஸா. ஸோ நவ் த maxillary nerve, it occupies the pterygopalatine fossa. Within the pterygopalatine fossa, it gives sensory roots to the pterygopalatine ganglion. Then it enters into the superior surface of the maxilla, which is going to form the floor of the orbit. ஸோ இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா pterygopalatine ஃபோஸாலேருந்து இது ஆர்பிட்குள்ளே போகணும். அப்போ ஆர்பிட்குள்ளே போகணுன்னா எது வழியாக போகணும்? த்ரூ இன்ஃபீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், this is the superior orbital fissure and this is the inferior orbital fissure. இப்போ pterygopalatine ஃபோஸாவில் இருந்து maxillary nerve through the inferior orbital fissure வழியாக இங்கே ஃப்ளோர் ஆஃப் த ஆர்பிட்டுக்குள்ளே வந்துடுது. ஸோ இன்ஃபீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷரில் இருந்து இந்த ஃப்ளோர் ஆஃப் த ஆர்பிட்குள்ளே வந்த உடனே ஃபர்ஸ்ட் இட் ஆக்குபைஸ் ஒன் groove within the maxilla. That groove is otherwise called as infra-orbital groove. ஸோ இப்போ இந்த infra-orbital grooveக்குள்ளே இப்போ maxillary nerve வந்துட்டனால இப்போ இதனோட நேம் சேஞ்ச் ஆகிடுது as a infra-orbital nerve. ஸோ ஃப்ரம் த pterygopalatine fossa through the inferior orbital fissure, now the maxillary nerve enter into the orbit, particularly in the superior surface of the maxilla, which is going to form the floor of the orbit. In the maxilla, it lies in the groove. That groove is otherwise called as infra-orbital groove. So now the nerve is otherwise called as infra-orbital nerve. Then அந்த குரூவ்லேருந்து அடுத்து என்ன பண்ண போகுதுன்னா ஒரு கெனால்குள்ளே வரப்போகுது, தட் இஸ் த infra-orbital canal. அந்த infra-orbital canalலேருந்து அடுத்து என்ன பண்ண போகுது, த்ரூ த infra-orbital foramen வழியாக now the maxillary nerve, இந்த infra-orbital nerve என்ன பண்ண போகுது, it is going to form its terminal branches. ஸோ இது வந்து nasal, then labial, then orbital palpebral branch. ஸோ இங்கே லோவர் லிட்டுக்கு சப்ளை பண்ணணும், நோஸ்க்கு சப்ளை பண்ணணும், ஸோ லிப்புக்கு சப்ளை பண்ணணும். ஸோ ஒரு லேபியல் பிரான்ச், ஒரு நேசல் பிரான்ச், ஒரு பால்பெப்ரல் பிரான்ச், இப்படி 3 டெர்மினல் பிரான்ச்சஸாக இந்த இன்ஃப்ராஆர்பிட்டல் நர்வ் டிவைட் ஆகிக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டெர்மினல் பிரான்ச்சஸ். வாட் ஆர் த அதர் பிரான்ச்சஸ் ஃப்ரம் த maxillary டிவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மிடில் கிரேனியல் ஃபோஸாவில் இருக்கும்போது ஃபஸ்ட் என்ன கொடுக்க போகுது, மெனிஞ்சியல் பிரான்ச் கொடுக்க போகுது. த மெனிஞ்சியல் பிரான்ச் கோயிங் டு சப்ளை த டியூரா மேட்டர் ஆஃப் த middle cranial fossa. Then what are the other branches அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரான்ச் மெனிஞ்சியல் பிரான்ச் கொடுக்குது டு சப்ளை த டியூரா மேட்டர் ஆஃப் த மிடில் கிரேனியல் ஃபோஸா. அடுத்து இட் லைஸ் ஓவர் த pterygopalatine fossa. ஸோ when it occupy the pterygopalatine fossa இருக்கும்போது it gives sensory root for the pterygopalatine ganglion. Then it lies over the infraorbital groove. And the infraorbital groove குள்ள வரும்போது it divides into 2 branches, main 2 branches. So இங்கே வந்த உடனேயே இந்த infraorbital groove குள்ள enter ஆகும்போது now the maxillary nerve is divided into its 2 terminal branches. One is the zygomatic nerve and another one is the infraorbital nerve. This infraorbital nerve is the continuation of the maxillary nerve, whereas the zygomatic nerve என்ன பண்ண போகுதுன்னா it once again it divides into one zygomatico-temporal and zygomatico-facial. The zygomatico-temporal and zygomatico-facial என்ன பண்ண போகுதுன்னா, the zygomatico-temporal வந்து it goes along the lateral surface of the orbit. So in the lateral surface of lateral wall of the orbit வழியா அப்படி zygomatico-temporal nerve ரைஸ் ஆகிட்டு இருக்கும்போது இதுலேருந்து இட் கிவ்ஸ் ஒன் கம்யூனிகேட்டிங் பிரான்ச் டு த லாக்ரிமல் நர்வ். அது நம்ம லாக்ரிமல் நர்வ் பார்க்கும்போதே பார்த்தோம். தட் கம்யூனிகேட்டிங் பிரான்ச்சில் என்ன இருக்குது அப்படின்னா இட் கண்டைன்ஸ் த போஸ்ட் கேங்லியானிக் parasympathetic fibers to supply the lacrimal gland. Then the zygomatic temporal nerve, it through its zygomatico-temporal foramina it supply the lower part of the eyelid. Then zygomatico-facial ஒரு branch இருக்கு. Once again that now என்ன பண்ண போகுது, it pass through the zygomatico-facial foramen. So zygomatico-temporal, zygomatico-facial அப்படின்றது they are going through the corresponding foramina and they supply the corresponding area. That's all. This is about the zygomatic nerve. Then what about the infraorbital nerve னு பார்க்கும்போது, when the infraorbital nerve lies in that groove, it gives one branch that is the posterior superior
alveolar. Then it enters into the infraorbital canal. When it lies in the infraorbital canal, it is going to form middle superior alveolar, and then in the anterior end anterior superior alveolar. ஸோ நேம் படி என்ன சொல்கிறோம், superior alveolarனு சொல்கிறோம். அப்போ அப்பர் ஜாவில் இருக்கக்கூடிய எல்லா டீத்துக்கும் அதனோட மியூக்கோசா அதனோட ரூட்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக all this posterior, middle and anterior superior alveolar nerves, they are going to form plexus. இந்த plexusல இருந்து now nerve supply to the upper jawக்கு கிடைக்குது. That's all. ஸோ இதில் நாம் இம்பார்ட்டண்ட் தெரிஞ்சுக்க விஷயம் என்னென்னா, the posterior superior alveolarன்றது infraorbital grooveல இருக்கும்போது வரும், middle superior and anterior superiorன்றது infraorbital canalல இருக்கும்போது கொடுத்துக்குது. லாஸ்ட்டாக வந்து terminal branchesஸாக the infraorbital nerve enter into the infraorbital foramen and it divide into palpebral, nasal and labial branches to supply the face. ஸோ சென்சரி சப்ளை கொடுக்குறதுக்கு போயிடுது. தட்ஸ் ஆல். தீஸ் ஆர் ஆல் அபவுட் த maxillary nerve. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். maxillary nerve after its origin from the trigeminal ganglion occupy the lateral wall of cavernous sinus, leave the cranial cavity through the foramen rotundum, then enter into the pterygopalatine fossa. There it suspend the pterygopalatine ganglion, then enter into the floor of the orbit as a infraorbital nerve. Before that it gives on another nerve, that is a zygomatic nerve. Zygomatic nerve divides into zygomatic-temporal and facial. Zygomatic-temporal give one communicating branch to the lacrimal nerve for the supply of lacrimal gland, and then zygomatic-facial and temporal, they are enter into the face by the corresponding foraminas. Then infraorbital nerve, before it enter into the groove, it gives the posterior superior alveolar. Then when it in the canal, it gives anterior superior alveolar and middle superior alveolar. All these going to form plexus and they supply the mucosa in the upper jaw and also the root of the upper teeth. That's all. Next, what about the pterygopalatine ganglion? ஸோ நாம் as a name itself trigeminal nerve சொல்லும் போது vast sensory ஏரியான்னு சொன்னோம். ஸோ நேசல் கேவிட்டி, பேரானசல் சைனஸஸ், சாஃப்ட் பேலட், ஹார்ட் பேலட்னு எல்லா ஏரியாவுக்கும் சென்சேஷன் கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ தான் இங்கே pterygopalatine ganglion பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த pterygopalatine ganglionல இங்கே ஒரு nerve பார்க்குறீங்க, that is the Vidian nerve. நாம் ஆல்ரெடி facial nerve பார்க்கும்போதே what is Vidian nerve அப்படின்றத பார்த்தீங்க. It is formed by union of greater superficial petrosal nerve and deep petrosal nerve அப்படின்றத நாம் பார்த்தோம் இல்லையா. So now we are going to see about the pterygopalatine ganglion which is situated in the pterygopalatine fossa. Simply it is suspended from the maxillary nerve. So this is the preganglionic parasympathetic root which enter into the pterygopalatine ganglion. This is otherwise called as nerve of pterygoid canal or Vidian nerve. So நம்ம facial nerve பார்க்கும்போதே பார்த்தோம். ஆக்சுவலாக facial இங்கே lacrimatory nucleusனு superior salivatory nucleus, inferior salivatory nucleus and lacrimatory nucleusனு பார்த்தோம். This is the superior salivatory nucleus. இதனோட ஒரு போர்ஷனுக்கு பேர் lacrimatory nucleus அப்படின்னு பார்த்தீங்க. இந்த lacrimatory nucleusலேருந்து ஃபைபர்ஸ் வந்து இங்கே geniculate ganglion. So this is the geniculate ganglion of the 7th nerve. இந்த geniculate ganglionலேருந்து ஒரு nerve வரப்போகுது, that is the greater superficial petrosal nerve. இந்த greater superficial petrosal nerveோட ஒரு sympathetic nerve join பண்ண போகுது. அந்த sympathetic nerve எங்கேருந்து வருது அப்படின்னா, suppose this is the internal carotid artery, இதை சரவுண்ட் பண்ணி nerve plexus இருக்கும், there is a sympathetic plexus. So the plexus around the internal carotid artery இருந்து one nerve it joined with the greater superficial petrosal nerve. This is the deep petrosal nerve. Both the nerve they are going to form one nerve, that is the Vidian nerve அப்படின்னு பார்ப்பீங்க, or nerve of pterygoid canal. ஸோ இந்த Vidian or nerve of pterygoid canalன்றது through the foramen lacerum வழியாக வெளியேறி now it occupy the nerve of pterygoid canal. ஸோ இங்கே தான் வந்து pterygoid plates இருக்குது. ஸோ nerve of pterygoid canalன்றது இங்கே எப்படி வருது. ஸோ now the Vidian nerve it gives parasympathetic route to this pterygopalatine ganglion. Sensory root இதுக்கு எங்கேருந்து வரப்போகுது, sensory root is from the maxillary nerve.
Then sympathetic root already deep மூலமா வந்துருச்சுன்றதை நாம பார்த்துட்டோம். So this is the parasympathetic Vidian nerve which contains both the parasympathetic and sympathetic, and the sensory root for the pterygopalatine ganglion is from the maxillary nerve. So now the pterygopalatine ganglion is topographically related with the maxillary nerve. Then once ganglion form பண்ண பிறகு அதிலிருந்து என்னென்னலாம் branches வரப்போகுது. So all branches according to the name அந்த ஏரியாவை சப்ளை பண்ண போகுது. That's all. Pharyngeal branches, orbital branches, then medial nasal, lateral, அதாவது medial posterior superior nasal னு சொல்லுவாங்க, then lateral posterior superior nasal னு சொல்லுவாங்க, then posterior inferior nasal branches னு சொல்லுவாங்க. ஸோ ரஃபாக உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது pharyngeal branches, orbital branches, then nasal branches. All these branches they are going to supply the ஆர்பிட்டல்னு சொல்லும்போது அப்போ ஆர்பிட்டல் மியூக்கோசாவை சப்ளை பண்ண போகுது. நேசல் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லும்போது நேசல் மியூக்கோசா அங்கே பேரநேசல் மேக்ஸிலரி ஏர் சைனஸ் இருக்குது, ஸோ அங்கே போய் சப்ளை பண்ண போகுது. தென் லாஸ்ட்டாக என்ன பண்ண போகுது அப்படின்னா திஸ் நேசல் கடைசியாக இது வரும்போது ஒரு பேலட்டைன் பிரான்ச். ஸோ நேசல் பிரான்ச் பேலட்டைன் பிரான்ச் ரெண்டும் உள்ள இந்த பிரான்ச்சுக்கு பேர் ஸ்பீனோபாலட்டைன் பிரான்ச். ஸோ ஸ்பீனோபாலட்டைன் பிரான்ச் இட்ஸ் அ பிரான்ச் ஃப்ரம் pterygopalatine ganglia. It gives rise to nasal branches and the palatine branches. Then finally one branch irukku podu, that is the greater palatine. So nasal and palatine la palatine branches la greater palatine branches, lesser palatine branches and nasopalatine branches. All these branches enna panna podu, they are going to supply the hard palate and soft palate. அந்த பேலட்டை சரவுண்ட் பண்ணியிருக்க மியூக்கோசா, அதில் இருக்கக்கூடிய மியூக்கோசல் கிளான்ஸ், everything is supplied by the branches from the pterygopalatine ganglion. So through this pterygopalatine ganglion நால தான் the nasal cavity mucosa, then palatine mucosa, இது எல்லாத்துக்கும் சென்சரி சப்ளை கிடச்சிக்கிட்டு இருக்கு. தென் இம்பார்ட்டன்ட் திங் என்ன, செக்ரிட்டோமோட்டார் பாத்வேயாக எங்கே போச்சு அப்படின்னா டு சப்ளை த லாக்ரிமல் கிளாண்டுக்கு செக்ரிட்டோமோட்டார் பாத்வே கொடுத்துக்குச்சு. ஸோ இந்த pterygopalatine ganglionக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு நேம் கொடுப்பாங்க, ஹே ஃபீவர் கேங்க்லியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஹே ஃபீவர் கேங்க்லியான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் அ அலர்ஜிக் ரைனைட்டிக் ஆர் சீசனல் ரைனைட்டிஸ். யூஸ்வலாக வந்து நிறைய வந்து இந்த போலன் கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம மகரந்த தூள்னு சொல்லுவோம். ஸோ பூக்கள்லேருந்து இந்த காற்று மூலமாக ரீப்ரொடக்ஷனுக்காக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய இந்த போலன், தட் இஸ் மகரந்த தூள் என்ன பண்ணும் அப்படின்னா காற்றுல கலந்து ரொம்ப தூர டிஸ்டன்ஸ்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது நாம் அதை ரெஸ்பிரேஷன் மூலமாக உள்ளே இழுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரெயின்ஸ் ஆர் டூரிங் வின்டர் சீசனில் கோல்டு இதெல்லாமே என்ன பண்ணுன்னா இட் வில் இரிட்டேட் திஸ் pterygopalatine ganglion. ஸோ அந்த இரிட்டேஷனால் என்ன நடக்கும் போது நேசல் மியூக்கோசாக்கு சப்ளை பண்ணுது, ஆர்பிட்டல் மியூக்கோசா சப்ளை பண்ணுது, பேலட்டைன் மியூக்கோசா சப்ளை பண்ணுது, இப்படி பார்க்குறீங்க இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஜலதோஷம் பிடிச்சா ஒரு அலர்ஜி வந்தால் நமக்கு என்ன நடக்குது, கண்லேருந்து தண்ணி வருது, மூக்குலேருந்து தண்ணி வருது. ஏன் அந்த கண்லேருந்து தண்ணி மூக்குலேருந்து தண்ணி வருது அப்படின்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸில் இந்த ஹே ஃபீவர் கேங்க்லியான் வந்து ஆர் திஸ் அலர்ஜிக் கேங்க்லியான் என்ன ஆகுது, ஸ்டிமுலேட் ஆயிடுது. அடுத்து என்ன, சாஃப்ட் பேலட், ஹார்ட் பேலட், இது எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா. ஐஸ்கிரீம் ஹெட்டேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே சில பேருக்கு தலைவலி வந்துடும். ஏன் வருது, பிகாஸ் இட்ஸ் த்ரூ திஸ் pterygopalatine ganglionனால ட்ரைஜெமினல் கேங்க்லியான் இரிட்டேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அந்த கேங்க்லியான் இரிட்டேட் ஆகும்போது மெனிஞ்சஸ்க்கும் இது தான் சப்ளை கொடுக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ த மெனிஞ்சியல் வெசல்ஸ் எல்லாம் வந்து டைலேட், மெனிஞ்சஸ் எல்லாம் வந்து ஒரு இரிட்டேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹெட்டேக் வந்தது. ஸோ ஹே ஃபீவர் கேங்க்லியான், ஐஸ்கிரீம் ஹெட்டேக், இது எல்லாத்தையும் நம்ம எதோட ரிலேட் பண்ணுவோம் அப்படின்னா டு திஸ் pterygopalatine ganglion. ஸோ இந்த அனாட்டமி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் pterygopalatine ganglion, அதனோட லொக்கேஷன் அண்ட் வாட் ஆர் த சென்சரி சப்ளை அப்படின்றத பார்க்குறோம். பேராசிம்பத்தட்டிக் கேங்க்லியான்ங்கும் போது அப்போ அந்த சப்ளை எங்கே கொடுக்குது அப்படின்னா டு த lacrimal gland through its communicating branch to the lacrimal gland. That's all about the pterygopalatine ganglion. Next we are going to see the mandibular nerve. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது mandibular nerve பார்க்க போகிறோம். ஸோ mandibular nerve அப்படின்றது இட் இஸ் அ தேர்ட் டிவிஷன். ஸோ V3 டிவிஷன். திஸ் இஸ் அ மிக்சட் நர்வ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பியூராக வந்து ஆப்தால்மிக் நர்வும் maxillary நர்வும் சென்சரியாக இருக்கும். mandibular nerve மட்டும் மிக்சட் நர்வு. ஸோ மோட்டார் அண்ட் சென்சரி காம்பனன்ட். ஸோ சென்சரி ஃபைபர்ஸ் அண்ட் த மோட்டார் ஃபைபர்ஸ் ரெண்டுமே செப்பரேட்டடாக இருக்கும். After its origin from the anterolateral margin of the trigeminal ganglia, all the sensory fibers of the mandibular nerve along with the motor fibers separately, they leave the cranial cavity through one foramen, that is the foramen ovale. So இந்த foramen ovale குள்ள வந்த உடனே
the sensory component and motor component ரெண்டும் வந்து fuse ஆகி main nerve form ஆகும். Sometimes என்னமாகும் foramen விட்டு கீழே இறங்கின பிறகு even after emerging through the foramen ovale just below the foramen they are going to form main trunk. So after forming the main trunk the mandibular nerve it is going to divide into one anterior division and then posterior division. Anterior division அப்படின்றது மோஸ்ட்லி மோட்டாராக இருக்கும், ஒரே ஒரு சென்சரி பிரான்ச் இருக்கும், தட் இஸ் த பக்கல் பிரான்ச். அதே போஸ்டீரியர் டிவிஷன் போயிட்டோம்னா மோஸ்ட்லி வந்து சென்சரியாக இருக்கும். த மோட்டார் காம்போனன்ட் அப்படின்றது தே ஆர் கோயிங் டு சப்ளை சம் ஆஃப் த மசில்ஸ் இன் த ஓரல் டயஃப்ரம் இருக்கு இல்லையா, பர்டிகுலர்லி த மைலோஹயாய்ட் அண்ட் த ஆன்டீரியர் பெல்லி ஆஃப் த டைகாஸ்ட்ரிக், இந்த ரெண்டுக்கும் சப்ளை பண்ணுறதுக்கான மோட்டார் ஃபைபர்ஸை போஸ்டீரியர் டிவிஷன் கொடுக்குது. ஸோ ஆன்டீரியர் டிவிஷன் மெயின்லி மோட்டார், ஒன்லி ஒன் சென்சரி. போஸ்டீரியர் டிவிஷன் mostly sensory, only 2 motor. ஸோ இப்போ இதனோட branches என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக ஆஃப்டர் லீவிங் த foramen ovale it enter to the infratemporal fossa. ஸோ infratemporal fossa கண்டென்ட்டில் நீங்கள் ஒன்று mandibular nerve பார்ப்பீங்க, இந்த another ஒன் வந்து maxillary artery பார்ப்பீங்க. ஸோ maxillary artery அதனோட division, அதனோட branches அதை நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். இப்போ only branches from the mandibular nerve. ஸோ first it is going to form one trunk அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மெயின் ட்ரங்க்லேருந்து some of the branches. So some of the branches arise from the main trunk. First branch வந்து it is a meningeal branch. So the middle meningeal branch ன்னு சொல்லுவாங்க. This branch is going to the middle cranial fossa by passing through one another foramen that is otherwise called as foramen spinosum. So this is the foramen spinosum வழியா meningeal branch enter into the middle cranial fossa and supply the dura mater. The next another branch from the main trunk is a one branch to the medial pterygoid. So one branch to the medial pterygoid. After supplying the medial pterygoid, the main branch it enter into the aortic ganglion and without any relay in the aortic ganglion, next it is going to supply the tensor palati and tensor tympani. So இந்த part வந்து repeatedா கேட்பாங்க. See the from the main trunk the nerve to medial pterygoid, after its origin from the main trunk it supply the medial pterygoid and then the remaining fibers are passed through the aortic ganglion without any relay and they are going to supply the tensor valley palati and tensor tympani. ஸோ இதில் எம்சிக்யூவும் கேட்பாங்க. ஒரு சில நேரம் இது வந்து நர்வ் டு மீடியல் டெரிகாய்ன்றது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கூட. ஏன் அப்படின்னா ஒன்று வந்து இட் இஸ் அ பிரான்ச் ஃப்ரம் மெயின் ட்ரங்க், நாட் ஃப்ரம் ஆன்டீரியர் டிவிஷன் ஆர் போஸ்டீரியர் டிவிஷன் இல்லாமல் நர்வ் டு மீடியல் டெரிகாய்ன்றது இட் இஸ் அ பிரான்ச் ஃப்ரம் த மெயின் ட்ரங்க். ஆஃப்டர் சப்ளைங் த மீடியல் டெரிகாய்ட் the fibers pass through the aortic ganglion and then they leave the ganglion without any relay and they are going to supply the tensor valley palati and tensor tympani. So what are the other muscles which are supplied by nerve to medial pterygoid கேட்டாங்கன்னா that is the tensor palati and tensor tympani அப்படின்றது உங்களுக்கு சொல்ல தெரியணும். So first middle meningeal nerve பார்த்தாச்சு, or nervus spinosus ன்னு சொல்லுவோம். the nerve to medial pterygoid, these are all the main 2 branches from the main trunk. Next it is going to form one anterior division and then one posterior division. The anterior division once again mainly வந்து it is motor சொன்னோம் இல்லையா. So it supply all the muscles of mastication, remaining muscles. ஏன்னா medial pterygoidக்கு செப்பரேட் நான் வந்துருச்சு. ஸோ அப்போ மிச்ச remaining muscles என்னென்ன இருக்குது, lateral pterygoid, temporalis and masseter. These are all the other branches to supply the muscles of mastication. After that, after supplying all these muscles, now the terminal end is like a sensory part, that is the buccal nerve. So after supplying all the muscles of mastication, it end as a buccal nerve which is going to supply the sensation to the cheek area. So in the buccal branch தான் நம்ம என்ன பார்த்தோம், இந்த buccinator muscle pierce பண்ணிட்டு ஒரு nerve போச்சு அப்படின்னு பார்த்தீங்க இல்லையா, that is this is the buccal branch of anterior division of the mandibular nerve. This is about the anterior division. Then what about the posterior division அப்படின்னா, from the posterior division வந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு பிரான்ச்சுக்கு பேர் auriculotemporal nerve அப்படின்னு சொல்லுவாங்க. So this auriculotemporal nerve என்ன பண்ணுன்னா, it arises by 2 roots. So the auriculotemporal nerve it arises by 2 roots. Both the root unite
and they winds round the one artery, that is a middle meningeal artery. So in the anterior root and posterior root, one is anterior to the middle meningeal artery and another one is posterior to the middle meningeal artery, and both unite with each other and they form the one nerve, that is the auriculotemporal nerve. This auriculotemporal nerve consists of all the ganglionics, postganglionic fibers from the aortic ganglion to supply the parotid gland. So parotid gland க்கு secretomotor pathway பார்க்கும்போது aortic ganglion and post ganglionic fibers through the auriculotemporal nerve போகும்னு பார்த்தீங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் ஒன்று வந்து சென்சரி காம்போனன்ட், இன்னொன்று வந்து parasympathetic component. ஸோ auriculotemporal nerve after its origin then it enter into the forehead. ஸோ இதனோட ரிலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது it is lateral to the spine of the sphenoid ன்னு பார்ப்பீங்க. then it winds around the neck of the mandible ன்னு பார்ப்பீங்க. then it enter into the parotid gland and it supply the secretomotor fibers to the parotid. then from its base it enter into the forehead and it supply the sensation here also. So auriculotemporal ன்றது after supplying secretomotor fibers it is like a sensory nerve. Then the remaining two branches are, one is the lingual nerve and another one is the inferior alveolar nerve. So lingual nerve என்ன பண்ணும், after its origin it enter into the oral cavity to supply the tongue, particularly the general sensation and also taste sensation of the anterior two-third of the tongue. The lingual nerve கொலையா போகுது. எப்படி போகுது அப்படின்னா through the cauda tympani branch அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்பீங்க. நம்ம facial nerve பார்க்கும்போது பார்த்தோம். ஸோ cauda tympani branch it supply the taste sensory fibers and also the cauda tympani fiber it contains the parasympathetic fibers also. So that fibers are relay in the submandibular ganglion. So cauda tympani nerve facial canal அந்த vertical partல பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து cauda tympani nerve enter ஆன உடனே எமர்ஜ் ஆன உடனே tympani cavity வழியாக போச்சுன்னு பார்ப்போம். தென் tympani cavityலேருந்து through the anterior tympanic canaliculus வழியாக வெளியே வந்து petrotympanic fissure வழியாக வெளியே போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா cauda tympani nerve which is a branch from the facial nerve which contains both taste fibers and the parasympathetic fibers. This cauda tympani nerve after emerging through the petrotympanic fissure it joins the lingual nerve. இப்போ இந்த lingual nerveல இருந்து submandibular ganglion இங்கே சஸ்பெண்ட் ஆகி இருக்கும். ஸோ இங்கே பிலோ த டங், ஸோ இங்கே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஓரல் கேவிட்டியில் particularly from the lingual nerve the submandibular ganglion it's suspended from this lingual nerve and it is resting on the one muscle that is otherwise called as hyoglossus. ஸோ இங்கே hyoid bone இருக்க போது hyoid boneலேருந்து டங்குக்கு ஒரு மசில் போகும், that is the hyoglossus muscle பேர். The lingual nerve வந்து it lies superficial to the hyoglossus muscle. So from the lingual nerve suspend ஆயிட்டிருக்க submandibular ganglion once again it is superficial to the hyoglossus. That is also one important MCQ. Relation of the hyoglossus muscle கேட்பாங்க. So superficial to the hyoglossus என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா one is the lingual nerve and another one is the submandibular ganglion பார்ப்பீங்க. So this is about the lingual nerve. So lingual nerve it is a branch from the posterior division பார்த்தாச்சு. Then it supply the dorsum of the tongue, particularly both general sensation and the taste sensation through the cauda tympani nerve அப்படின்றதையும் பார்த்துட்டோம். Then the another division அப்படின்றது என்னன்னா inferior alveolar nerve. So this inferior alveolar nerve அப்படின்றது it enter into the mandibular foramen. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு mandibular ramus of the mandibular இங்கே ஒரு foramen இருக்க போது, that is the mandibular foramen. இந்த mandibular foraменக்கு மேலே அந்த mandible போனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷார்ப்பனிங் இருக்கும், அதுக்கு பேர் லிங்குலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லிங்குலாக்கு மீடியலாக இங்கே லிங்குலாவையும் இந்த இடத்துல டெரிகாய்ட் போன் இருக்கும், அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி that is the sphenoid போனோட ஒரு பார்ட்டு. ஸோ ஸ்பீனாய்டோட ஸ்பைன் ஆஃப் த ஸ்பீனாய்ட் அண்ட் லிங்குலா ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லிகமெண்ட் இருக்கும், அந்த லிகமெண்ட்டுக்கு பேர் ஸ்பீனோ மேண்டிபுலர் லிகமெண்ட் அப்படின்னு பேர். ஸோ ஹியர் ஸ்பைன் ஆஃப் த ஸ்பீனாய்ட் போன், இங்கேருந்து ஒரு இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பனிங் தட் இஸ் த லிங்குலா, இங்கே வரைக்கும் வரக்கூடிய ஒரு லிகமெண்ட்டுக்கு பேர் ஸ்பீனோ மேண்டிபுலர் லிகமெண்ட். ஸோ இந்த ஸ்பீனோ மேண்டிபுலர் லிகமெண்ட்டை எதுக்கு இங்கே இதை சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னா in the inferior alveolar nerve once it enter into the ramus of the mandible and
before entering into the mandibular foramen it gives one motor branch. அந்த motor branch தான் நாம் இங்கே பார்த்துட்ருக்கோம். இந்த branch ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்பீனோமேண்டிபுலர் லிகமெண்ட்டை பியர்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம இப்போ தான் இங்கே படம் வரைகிறோன்றதுனால இது இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இந்த motor branch it pierces the sphenomandibular ligament and then it enter into the oral diaphragm and it supply that oral diaphragm. What is the oral diaphragm? It is formed by the mylohyoid muscle அப்படின்னு பார்ப்பீங்க இல்லையா. ஸோ தட் இஸ் அ mylohyoid muscle சப்ளை பண்ணுறதுக்காக வரக்கூடிய அந்த நர்வுக்கு பேர் nerve to mylohyoid. After supplying the mylohyoid, it is also supplying the anterior belly of the digastric. These two characters are motor component of the mandibular nerve. So posterior division of the mandibular nerve. So after entering into the mandibular foramen, now it is going through the mandibular canal. Next இங்கே இந்த body of the boneல இந்த lower portionல இங்கே வந்தவுடனே ஒரு another foramen இருக்கும். அதுக்கு பேர் mental foramen பேர். ஸோ mandibular foramen-குள்ளே என்ட்ரு ஆகி mandibular canal வழியாக போயிட்டு mental foramen வழியாக it will come as a mental nerve. ஸோ மென்டல் நர்வாக வந்து இந்த சின் ஏரியாவில் இங்கே சென்சேஷன் கொடுக்க போகுது. தென் இதுவும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி லைக் அ மேக்ஸிலரி நர்வ் எப்படி மேக்ஸிலரி டீத்துக்கு ஃபுல்லாக சப்ளை பண்ணுச்சோ அதே மாதிரி த இன்ஃபீரியர் அல்வியோலர் நர்வ் என்ன பண்ண போகுது, இட் இஸ் கோயிங் டு சப்ளை என்டையர்லி ஆல் த லோவர் டீத். ஸோ இந்த லோவர் டீத் என்டையர் சப்ளையும் இந்த இன்ஃபீரியர் அல்வியோலர் நர்வ் தான் அப்படின்றதுனால யூஸ்வலாக வந்து இந்த லோவர் தேர்ட் மோலார் டீத் அல்லது இம்பேக்டட் டூத் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனஸ்தீசியா கொடுப்பாங்க. ஸோ அந்த லோக்கல் அனஸ்தட்டிக் ஏஜென்ட் எங்கே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஏரியா சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், இங்கே தான் இன்ஃபீரியர் அல்வியோலர் நர்வ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஃபீரியர் அல்வியோலர் நர்வ் பிளாக் பண்ணுவாங்க. பக்சினேட்டர் ஆரிஜின் பார்த்தீங்க இல்லையா, அதில் நீங்கள் பார்க்கும்போது டெரிகோ மேண்டிபுலார் ராஃபி அப்படின்னு ஒன்று பார்த்தீங்க. ஸோ டெரிகாய்ட் பிளேட்லேருந்து இந்த மேண்டிபுலரில் பர்டிகுலராக லோவர் தேர்டு மோலாருக்கு ஜஸ்ட் பிஹைண்டில் ஒரு டியூபராசிட்டி இருக்கும். தட் இஸ் த மேண்டிபுலர் டியூபராசிட்டி. ஸோ இந்த டெரிகாய்ட் பிளேட்ஸில் இருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்க இந்த லிகமெண்ட்டுக்கு பேர் டெரிகோ மேண்டிபுலார் ராஃபி ஆர் டெரிகோ மேண்டிபுலார் லிகமெண்ட். ஸோ இந்த லிகமெண்ட்டை ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபீரியர் அல்வியோலர் நர்வை பிளாக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் இதுக்கு அப்படியே ஜஸ்ட்டு முன்னாடி லிங்குவல் நர்வ் இருக்குது அப்படின்றனால இதை இன்ஜெக்ட் பண்ணும்போது அதுக்கு இன்ஜுரி வராமல் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ டென்டிஸ்ட்டுக்கு முக்கியமாக தேவை இந்த இன்ஃபீரியர் அல்வியோலர் நர்வ் அனாட்டமி. தென் நெக்ஸ்ட், these are all the important branches. So what are the branches from the anterior trunk and what are the branches from the posterior trunk? mandibular nerve ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷினாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து இட் சப்ளை ஆல் த மசில்ஸ் ஆஃப் மாஸ்டிகேஷன். அதில் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா மீடியல் டெரிகாய்டு மட்டும் இது சப்ளை மெயின் ட்ரங்க்லேருந்து வரும். அதில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தா மீடியல் டெரிகாய்டை சப்ளை பண்ணிவிட்டு இட் இஸ் கோயிங் டு சப்ளை another two muscle, that is the tensor valley palati and tensor tympani. So that's why it's a 2 mark question கேட்பாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தேன்னா இந்த auriculotemporal nerve அதில் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்னன்னா இட் அரைஸ் பை 2 roots and it encircle the middle meningeal artery. இந்த 2 root என்னன்னா ஒன்று சென்சரி ரூட், another one is a parasympathetic root. So after forming the auriculotemporal nerve, this nerve supply both the sensation to the temple area and also it supplies secretomotor fibers to the parotid gland. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்து லிங்குவல் நர்வுக்கு போய்கிட்டீங்கன்னா அது என்ன பண்ணுது, it is joined by the cauda tympani nerve for the supply of taste sensation to the tongue and parasympathetic supply to the submandibular ganglion. அடுத்து அப்படியே போனேன்னா inferior alveolar nerve. inferior alveolar nerve ஓட anatomy for inferior alveolar nerve block and then it supply one motor supply also, that is the nerve to mylohyoid. So that is going to supply the mylohyoid and the anterior belly of the digastric. So இது எல்லாமே வந்து mandibular nerve ரிலேட்டடாக நாம் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் என்ன, ஒரு பக்கல் பிரான்ச், தட் இஸ் அ சென்சரி பிரான்ச் ஃப்ரம் த ஆன்டீரியர் டிவிஷன் பார்த்தீங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா இட் பியர்ஸ் த பக்சினேட்டான்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான எம்சிக்யூ. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து சொல்லியாச்சு. அடுத்தது இம்பார்ட்டன்ட் என்ன, இந்த மேண்டிபுலர் காம்பனண்ட் தான் இட் இஸ் டோபோகிராஃபிக்கலி ரிலேட்டட் வித் 2 ganglion. One is the aortic ganglion and another one is the submandibular ganglion. ஸோ அப்போ இந்த 2 கேங்லியானுக்கும் ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர்ஸ் எந்த நியூக்ளியஸ்லேருந்து வந்தது, எந்த ஃபைபர்ஸ் மூலமாக போச்சு அப்படின்றத நாம் பார்த்துக்குவோம். சப்மாண்டிபுலர் கேங்லியான் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் சஸ்பெண்டட் ஃப்ரம் த lingual nerve and it is resting on the or it is superficial to the hyoglossus muscle. அவ்வளோதான் இதனோட ரிலேஷன்.
ஆனால் இந்த ஆர்டிக் கேங்லியானோட ரிலேஷன் பார்க்கும்போது நீ எப்படி சிலியரி கேங்லியான் சொல்லும்போது ஆப்டிக் நர்வுக்கும் லேட்ரல் ரெக்டஸ் மசிலுக்கும் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களோ அதே மாதிரி இந்த ஆர்டிக் கேங்லியான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ பிட்வீன் த மெயின் ட்ரங்க் ஆஃப் மேண்டிபுலர் நர்வ் அண்ட் மீடியலி the tensor valley palatine muscle. So it is also between one nerve and the muscle. The muscle is medial and the nerve is lateral. What is that nerve? That is the mandibular nerve, main trunk of the mandibular nerve laterally, and the tensor valley palatine muscle medially. So these are all the important things you have to know about this entire mandibular division. So நாம இப்போ 3 components of trigeminal nerve முடிச்சிட்டோம். So the entire trigeminal nerve it is related with all parasympathetic gangliaன்றதையும் பார்த்துட்டோம். So இப்போ நாம each and every ganglionsக்கும் which is preganglionic, which is postganglionன்றதை ஃபாஸ்ட்டாக ஒரு இது பார்த்துருவோம். So these are all the 4 parasympathetic ganglion. So இதில் நாம் ஆல்ரெடி சிலியரி டெரிகோபாலட்டைனை ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இப்போ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த ஆர்டிக் சப்மேண்டிபுலர் சொல்லிட்டு அதுக்கு போவோம். ஸோ இப்போ ஆர்டிக் கேங்லியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனோட பாராசிம்பத்தட்டிக் ஃபைபர்ஸ்க்கான நியூக்ளியஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ரம் த இன்ஃபீரியர் சலைவேட்ரி நியூக்ளியஸ். இந்த இன்ஃபீரியர் சலைவேட்ரி நியூக்ளியஸ்ன்றது எந்த நர்வோட ரிலேட்டடாக இருக்கும்னா கிளாசோஃபெரிஞ்சியல் நர்வ், தட் இஸ் த 9th nerve. ஸோ த பாராசிம்பத்தட்டிக் ஃபைபர்ஸ் ஃப்ரம் த இன்ஃபீரியர் சலைவேட்ரி நியூக்ளியஸ் they pass through the glossopharyngeal nerve and they leave the glossopharyngeal nerve through its tympanic branch. Now the tympanic branch of the glossopharyngeal nerve, it is going to form one tympanic plexus around the promontory in the tympanic cavity. From the tympanic cavity, from the tympanic plexus, another nerve, that is the lesser petrosal nerve, it is going to formed. நீங்கள் ஆல்ரெடி foramen ovale பார்க்கும்போது அதில் போகக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ், what are the structures pass through the foramen ovale பார்த்தேன்னா மேல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ mandibular nerve, then A for accessory meningeal artery, then L for lesser petrosal nerve and E for emissary vein. So அந்த through along with the mandibular nerve ஓடே தான் this lesser petrosal nerve என்ன பண்ணுது, which contains a parasympathetic preganglionic fibers, leave the foramens, it goes and relay in the aortic ganglion. From the aortic ganglion, the postganglionic fibers are passed through the auriculotemporal nerve, that is the 5th nerve branch. So inferior salivatory nucleus of the 9th nerve, from that tympanic branch from the 9th nerve, then it is going to form the tympanic plexus in the middle ear cavity. From the tympanic plexus, the lesser petrosal nerve, the lesser petrosal nerve leave the foramens along with the mandibular nerve and it is relayed in the aortic ganglion, which is situated just to the mandibular nerve. Then the postganglionic fibers are passed through the auriculotemporal nerve and they supply the parotid gland. That's all about the aortic ganglion. Then what about the submandibular ganglion? Once again its nucleus is superior salivatory nucleus of the 7th nerve. So superior salivatory nucleus of the facial nerve. Next, from that the fibers are passed through the cauda tympani nerve of the facial nerve. Then cauda tympani nerve join the lingual nerve. Then from the lingual nerve all the parasympathetic fibers are enter into the submandibular ganglion. From the submandibular ganglion, postganglionic fibers pass through once again through the fibers of lingual nerve and they supply the submandibular and the sublingual gland. So எல்லாமே 5 mark. Aortic ganglion 5 mark, submandibular ganglion 5 mark, pterygopalatine ஒரு 5 mark, ciliary ganglion ஒரு 5 mark. இல்லை என்டையராக parasympathetic ganglion எதை வேணால் கேட்கலாம். ஸோ நீங்கள் நியூக்ளியஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஸோ ப்ரீ கேங்லியானிக் எந்த நர்வ் வழியாக இருக்குது, போஸ்ட் கேங்லியானிக் எந்த நர்வ் வழியாக போகுது. ஸோ இந்த ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர்ஸாக எந்த நர்வ்லேருந்து வெளியே வருதோ அதுதான் ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டு. இந்த போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர்ஸ் எல்லாமே ட்ரைஜெமினல் நர்வ் வழியாக தான் போயிட்டுருக்கும், அதுதான் டோப்போகிராஃபிக் காம்போனண்ட். ஸோ சப்மாண்டிபுலர் கேங்லியானுக்கு ஃபங்க்ஷனல் இது என்ன, 7th nerve. ஆர்டிக் கேங்லியானுக்கு ஃபங்க்ஷனல் நர்வ் என்ன, கிளாசோஃபெரிஞ்சியல் நர்வ். பட் ரெண்டுக்குமே டோப்போகிராஃபிக்கல் நர்வ் ஃபைபர்ஸ், தட் இஸ் போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர்ஸ் என்ன, ட்ரைஜெமினல் நர்வ் தான். ஒன் இஸ் லிங்குவல் நர்வ் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஆரிக்குலோடெம்பரல் நர்வ். தென் டெரிகோபாலட்டைன் கேங்லியன் ஆல்ரெடி பார்த்தோம், அதனோட நியூக்ளியஸ்ன்றது லாக்ரிமேட்டரி நியூக்ளியஸ் ஆஃப் த ஃபேஷியல் நர்வ். தென் that going to the geniculate ganglion. From the geniculate ganglion create a superficial petrosal nerve. This nerve joined with the deep petrosal nerve, which is a branch from plexus around the internal carotid artery, contains the sympathetic fibers. They are going to form the nerve of pterygoid canal, that is nothing but the Vidian nerve that relay in the pterygopalatine ganglion. From the pterygopalatine ganglion to the lacrimal gland
through the zygomatic temporal branch of the zygomatic nerve. Then other branches என்னென்ன கொடுத்துச்சுன்னா pharyngeal branches, orbital branches, nasal branches, then palatine branches, everything the mucosa of the nose and the oral cavity and the orbital mucosa க்கு sensory supply கொடுத்துக்குது. Then ciliary ganglion. The ciliary ganglion எதுக்காக அப்படின்னா for the ciliary muscle and sphincter pupillae muscle-க்காக. இதனோட nucleus எதுனா Edinger-Westphal nucleus through the oculomotor nerve, then through its lower division, then through the nerve to inferior oblique valiya. Now the preganglionic fibers are relayed in the ciliary ganglion. From the ciliary ganglion, all the ciliary ganglion and the sensory component எங்க இருக்குன்னா nasociliary nerve ஓட இருக்கும். So nasociliary nerve ஓட the ciliary ganglion connect ஆயிருக்கு. Then from there the ciliary ganglion, all the 15 to 20 short ciliary nerves, they are going to supply the ciliaris muscle and the sphincter pupillae and other sympathetic structures எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறதுக்காக through the short ciliary nerves வழியா postganglionic fibers போயிட்டுருக்கு. So these are all the important things about the all parasympathetic ganglions. That's all. So ganglions of trigeminal nerve அப்படின்னாலே trigeminal ganglion, அதனோட situation, அதனோட meningeal covering, then அதனோட 3 divisions. Then each and every division, ophthalmic, maxillary, mandibular, எல்லாமே வந்து 5 mark questions. Then all the parasympathetic ganglions, ஒவ்வொரு ganglionுமே 5 mark questions. Then இன்னைக்கு படிக்கிறது தான் பின்னாடி MCQஸ்க்கும் சரி, நெக்ஸ்ட் அடுத்து நம்மளோட ப்ராக்டிஸ்க்கும் சரி, இந்த anatomy very very important for us. So once நாம cranial nervesல பர்டிகுலராக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் cranial nerves நம்ம பார்த்தது 7th nerve and 5th nerve. ஸோ அது ரெண்டையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாம் ஆர்பிட் பார்ப்போம். ஆர்பிட் பார்க்கும்போது அது ரிமைனிங்காக இருக்கக்கூடிய 3rd, 4th and 6th cranial nerves சேர்த்து பார்த்துப்போம். தேங்க்யூ.